வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க வெண்டைக்காயில் ஒரு தொகையில் செஞ்சு காட்டுறேன். வெண்டைக்காயில் தொகையில் அப்படின்னு நல்லா யோசிக்கவே வேண்டாம். இந்த வழுவழுப்பே துளி கூட இல்லாமல் சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி. தொகையில்னாலே புளி இல்லாமல் பண்ண முடியாது. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்ன வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். அது கூடயே காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். பருப்பு செவந்துருச்சு, இதை எடுத்துடுறேன். மீதி இருக்கிற எண்ணெயிலேயே உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துட்டேன். அந்த மீதி இருக்கிற எண்ணெயிலே வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும். இதை வதக்கும் போது அந்த பிசுபிசுப்பு போயிடும், சுத்தமாக போயிடும். அப்புறம் நீங்கள் அதை சட்னி அரைச்சிங்கன்னா ஒன்றுமே வந்து அந்த வறுவழுப்பு சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி வதக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட வெண்டைக்காயே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இட்லி தோசைக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. பெரியவங்களுக்கும் நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, எனக்கே பிடிக்காது. அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுடுவேன். சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். வெண்டைக்காய் அரைச்சிட்டு வந்துட்டு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அரைச்சிட்டு வந்த வெண்டைக்காய் தொகையில் வந்து போட்டு சும்மா ஒரு கொஞ்சம் கலரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கும். இதில் போட்டு ஒரு மாதிரி கலர் நின்று இல்லைன்னா தாளித்து அப்படியே கொட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க. வெண்டைக்காய் தொகையில் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.